இனிமைக்கு இலக்கணம் இரண்டொரு சொற்கள். அன்பாக பேசுங்க, வாங்க முடியாத சர்டிஃபிகேட்டை கூட வாங்கிடலாம். பணிவாக இருங்க, கனிவாக இருங்க. இதெல்லாம் நம்முடைய சான்றோர்கள் சொல்லி வாழ்வியலுக்கு ஆன்மீகத்தை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. மனசு படபடக்கக்கூடாது. அலை அடங்கினால்தான் கடல் கண்ணுக்கு தெரியும், மனம் அடங்கினால்தான் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிவான். நம்ம படபடக்கிறோம். ஒரு கோவிலுக்குள்ளே போகிறோம், சில பேர் பாலாபிஷேகம் பன்னீர் பண்ணுறாங்க, 10,000 ரூபாய்க்கு புடவை வேஷ்டி வஸ்திரம் சாஸ்திராங்க. சில பேர் 5,000 ரூபா கொடுக்குறாங்க. சில பேர் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி ஏற்றுறாங்க. சில பேர் ஆர்ஜின் விளக்கே போடுறான். சில பேர் கல்வெட்டு போட்டு தரான். சில பேர் பிரகாரத்துக்கு பண்ணுறான். சில பேர் தலைவருஷத்தை வாங்கி நட்டுட்டு போகிறான். இப்படி பல வேலைகள் செய்கிறான். ஆனால் இன்னும் சில பேர் என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும், கோவிலை சுத்தப்படுத்தி உழவார பணி பண்ணி கோவிலை தூய்மைப்படுத்தி திருக்கோலம் இட முடியும். இதுதான் என்னால் முடியும். இப்போ நான் சாமிகிட்ட கேட்குறேன், ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்மோற்சவத்துக்கு உதவி செய்கிறதும் திருக்கோயில் குடமுழுக்குக்கு அள்ளி கொடுப்பதும் எவ்வளவு மேன்மையானதோ அதை விட வெள்ளி செவ்வாய் அம்பாள் கோவிலில் வரிசையில் நின்று தட்டில் வாங்குகிற புளியோதரையை சாப்பிட்டுட்டு போடுற தொன்னையை பிறருக்காக நம் கையில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாலும் அதே மேன்மை தான். காரணம் பூசலார் சரித்திரம் அதுதான் காட்டுகிறது. உள்ளம் பெருங்கோயில்.